ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வர்ஷிகா கமராஜ் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மோஸ்ட்லி நம்மளுக்கு ப்ரெக்னென்ட் லேடிக்காக ஒரு அவேர்னஸ்ன்னு சொல்லலாம். இதை நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட் வந்து ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்காக நிறையவே ஆஃபர் பண்ணிகிட்ருக்கு. இது நிறைய பேருக்கு வந்து அவேராகவே இருக்காது தான். அந்த மாதிரி தான் எனக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இது தெரியல. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 3 to 4 months வந்து எல்லா ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் போகும்போது நம்மளுக்கு சொல்லுவாங்க ஆர்சிஹெச் நம்பர் அண்ட் பிக்மி நம்பர் வந்து நம்ம எல்லாருமே வந்து கம்பல்சரி நம்ம பேபிக்காக ரெஜிஸ்டர் பண்ணணும் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில். அப்படி நான் ஆர்சிஹெச் நம்பருக்காக கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் விசிட் பண்ணியிருந்தேன். எங்கள் நியர்பை பார்த்திங்கன்னா எங்கள் மாதாவரம் பிரான்ச் கிட்ட நாங்கள் விசிட் பண்ணியிருந்தோம். அப்போ பார்த்திங்கன்னா அவங்க நிறைய டாக்குமெண்ட்ஸ் கேட்டாங்க. நாங்கள் எல்லா டாக்குமெண்ட்ஸும் சப்மிட் பண்ணி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டோம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறமா எங்களுக்கு டாக்டர் பார்க்க சொன்னாங்க. நான் டாக்டரையும் போய் பார்த்தேன். டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கைண்டாக பொலைட்டாக நம்மளுடைய ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே அவங்க நல்லாவே காமாக கேட்டுட்டு நம்மளுக்கு ஆன்சர் பண்ணுறாங்க. அவங்க நல்லாவும் நம்மளை கேர் பண்ணி பார்த்துக்கிறாங்க. ப்ளஸ் ஹாஸ்பிட்டலும் பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாகவே தான் இருந்தது. அவங்க பார்த்திங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் டாக்டர் செக்கப்புக்கு அப்புறமா கிட் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த கிட்ட பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கவர்மெண்ட் வந்து ஃப்ரீயாகவே நம்ம ப்ரெக்னென்ட் லேடிஸ்க்காக கொடுத்துட்ருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நான் ரிஜிஸ்டர் பண்ணும்போது ஃபஸ்ட் டைம் ரிஜிஸ்டர் பண்ணும்போது எனக்கு இந்த கிட்டு கொடுத்தாங்க. நான் நெக்ஸ்ட் டைம் செக்கப் வரும்போது இன்னொரு கிட் வந்து நம்மளுக்கு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 1 பேபிக்கு வந்து 2 கிட்ன்ற மாதிரி வந்து அவங்க வந்து நமக்கு பிளான் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ இதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்றதை வந்து நம்ம பார்க்கலாம் வாங்க. ஸோ இப்போ ஓப்பன் பண்ணுறேன் நான் உங்களுக்காக கிட்ட. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லைன் டேட்ஸ் சிரப்பே கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. நான் வந்து சாப்பிட்டு பார்த்தேன். இது வந்து நம்ம சீட்லெஸ்ஸாகவும் கொடுத்துருக்காங்க நல்லாவே. ஸோ 1/2 கிலோன்ற மாதிரி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்மளுக்கு 2 பாக்ஸ் வந்து வருது. ஸோ 1/2 கிலோவில் நம்மளுக்கு 2 பாக்ஸ் வருது. அப்புறம் இது வந்து நம்ம பாலில் கலந்து சாப்பிட்ற மாதிரி நம்மளுக்கு ப்ரோட்டீனுக்காக நம்மளுக்கு இது கொடுத்துருக்காங்க ப்ரோபிஎல். இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோட்டீன் ஃபார் ப்ரெக்னென்சி அண்ட் லாக்டேஷன்ட்டு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இது வந்து நம்மளுக்கு விட்டமின்காகவும் நியூட்ரிஷனுக்காகவும் நமக்கும் பேபிக்கும் நல்லா இருக்கிறதுக்காக இது வெனிலா ஃப்ளேவரில் எனக்கு கொடுத்துருந்தாங்க. நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குது. நம்மளுக்கு மில்கில் கலந்து சாப்பிட நல்லாவே இருக்குது. இதுவும் வந்து நம்மளுக்கு 1/2 கிலோவில் 2 பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஆவின்லேருந்து கொடுத்துருக்காங்க நெய் நம்மளுக்கு. இதுவும் 500 ml கொடுத்துருக்காங்க. இது வந்து ஸ்டிக்கரோடு தான் நம்ம கொடுத்தாங்க. நான் இதை எடுத்துட்டேன், யூஸ் பண்ணி பார்த்தேன். இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருந்தது நம்மளுக்கு. இதுவும் 1/2 கிலோவில் நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஆவினில். அப்புறம் இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அயன் சக்திக்காக வந்து இது 3 சிரப் கொடுத்துருக்காங்க. நம்ம ப்ரெக்னென்ட் லேடிஸ் வந்து எடுத்துக்கலாம் இது எல்லாமே. ஸோ இதில் வந்து நமக்கு பார்த்திங்கன்னா 3 கொடுத்துருக்காங்க, 3 டானிக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேபிக்கு டவல் ஒன்று கொடுத்துருக்காங்க நமக்கு. அப்புறம் 1 கப்பு கூட நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாமே நம்மளுக்கு வந்து கவர்மெண்ட்டில் ஃப்ரீயாகவே ஆஃபர் பண்ணுறாங்க நம்மளுக்காக. இந்த டவல் பார்த்திங்கன்னா பேபி டவல் தான். ஸோ இதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நமக்கு நல்லா லாங்காகவே இருக்குது. அப்புறம் இந்த பாக்ஸோடையே தான் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. இந்த பாக்ஸ் நம்ம கேரி கூட பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஈஸியாக எடுக்கிற மாதிரி நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நாங்கள் அடுத்த செக்கப் போனால் இன்னொரு பாக்ஸும் நம்மளுக்கு இதே மாதிரி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த ஆர்சிஹெச் நம்பர் பிக்மி நம்பர்லாம் நம்ம எப்படி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் வாங்கணும்னு உங்களுக்கு டவுட் ஏதாவது இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நம்மளுக்கு டாக்டர் செக்கப் பண்ணதுக்கப்புறமா நம்மளுக்கு ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்கப்புறமா சம் அமௌண்ட் வந்து நம்ம மந்த்லி வந்து நம்ம அக்கௌண்ட்டில் க்ரெடிட் பண்ணுவாங்க. ஸோ அதை பற்றி உங்களுக்கு தெரியணுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் இதை வந்து வேறு ஒரு வீடியோவில் உங்களுக்கு போடுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.